Hi da, Simon Afaf, and then Steffi Rosie, happy birthday. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பூனை பாட்டோட அப்படியே கொட்டிட்டு பண்ணிக்கலாம். பூனை பாட்டில் நீங்கள் இது ட்ரிங்க்கு குடிச்சிட்டு நடக்க முடியாமல் வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் அலெக்ஸோட ரூம்லேருந்து வெளில வந்து நிற்கிறீங்க. கண்ணெல்லாம் இருட்டுதோ? என்ன கண்ணு கிளியராக தெரிய மாட்டேங்குது, எங்கே இருக்கோம் இப்போ இப்போ இப்படி போகிறது அப்படின்னு வாழை லோக் பண்ணி எவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பான் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வாழில் கை வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வருது, அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிட்டீங்க. எங்கிட்ட போகணும், எங்கிட்ட போயிடணும் அப்படி திங்க் பண்ணிட்டே உங்களால் நடக்கவே முடியல. காலெல்லாம் அப்படி பின்னுது, நடக்கவே முடியாமல் மெதுவாக மேலே இருந்தோம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு 1 by 1 கால் எடுத்து கீழே வச்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கீங்க. பிகாஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரிங்க்ஸும் ஊற்றி விட்டுருப்பான். என்ன மிக்ஸ் பண்ணான்னு கூட தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால உங்களால் நிற்க கூட முடியல. இந்த ட்ரிங்க்கோட எஃபெக்ட் உங்களால் பேட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் அதோடு நடந்து வரும்போதே ஒரு மாதிரி அப்படி வரீங்க. எல்லாரும் கீழே வரும்போதோ ட்ரிங்க்ஸ் பண்ணி போதியில் ட்ரக் எடுத்தோ அப்படி இருக்காங்க இல்லையா? நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. ஹே, என்ன போத தலைக்கு ஏறிச்சா? அப்படி என்னடி பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்கள் சாரி ஹோல்ட் பண்ணுறாங்க. கையெடுங்க, என்ன என்ன டச் பண்ணாதீங்க. அப்படி உங்களால் கண்ணு கூட திறக்க முடியல. யாருக்கு முன்னாடி நிற்கிறா பார்க்கவும் முடியல. அவன் உங்கள் சாரியை பிடிச்சிட்ருக்கான். அவன் கையிலேருந்து சாரி எடுக்கவே முடியல. இந்த இடத்துல சாரியா? எப்படி இருக்க? ரொம்ப அழகா இருக்க. இதுக்கு முன்னாடி உன்னை இங்கெல்லாம் பார்த்ததே இல்லையே. கையெடுங்க, தலை வலிக்குது. நீங்கள் இப்படி திணறிட்டே இருக்கீங்க. என்ன ஃபர்ஸ்ட் டைமா? இருக்கும், பயலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிட்ட வந்தா நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கிளப்பில் இருந்தோம் வெளியே ஓடி வரீங்க. இந்த நேரத்தில் அலெக்ஸ் மேலே படுத்துருப்பான் இல்லையா? தலையிலேருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு. பிகாஸ் நீங்கள் இதையும் எழுது தலையில் அடிச்சிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி அவன் ஜிம்மன்கிட்ட அடி வாங்கிட்டு இப்படி விழுந்துருக்கான். நீங்கள் வேற தலையில் அடிச்சிட்டிங்க இல்லையா? தலையெல்லாம் வலிக்குது. ஸ்ட்ரெயிட்டாக எழுந்து இவ்வளோ தயிர் இருந்தால் என் தலையில் அடிச்சுட்டு போவான் அந்த டேஷு. நானாடி உன் பின்னாடி வந்தான், நீ தானடி என் பின்னாடி வந்தான். இருக்கு உனக்கு இருக்கு. இங்கேருந்து நீ ஓடிட்டல, எஸ் ஆயிட்டல, நீ இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமையே தேடுறான். நீங்கள் இல்லை, டிஷ்யூ எடுத்து தலையில் வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு. நீங்கள் இப்போது ஒரு பையனை புஷ் பண்ணிவிட்டு வெளியே ஓடி வந்திருப்பீங்க இல்லையா? அவன் காண்டாயிட்டான். உங்கள் பின்னாடியே வரும்போதும் அந்த கிளப்புக்கு வெளியே தான் என்ஜாய்மெண்ட்டுக்காக ஸ்விம்மிங் பூல் இப்படி நிறையா இருக்குது. ஃபுல்லாக அந்த இடமே என்ஜாய் பண்ணுறதுக்காக அதை இது பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் ஹீல்ஸ் ஸ்லிப் ஆகி நீங்கள் போயிட்டு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லே விழுந்துட்டீங்க. பேக் வேடா உள்ளேருந்து எழுந்து வெளியே வர முடியல. நீங்கள் ஒரு மாதிரி திணறீங்க. இதில் வேறு பூதை. தெளிவாக இருந்தாலும் எப்படியாவது எஸ் ஆகலாம், தப்பிக்கலாம் நீங்கள் பார்ப்பீங்க. பூதை வேற அப்படியே உள்ள அப்படியே போக எல்லாரும் மேலே இருந்துட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் உங்கள் கை கலாட்டி ஷேக் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணும்போதோ அப்படி இப்படி ரிவீல் ஆகுது. உள்ளே போயிடுறீங்க, கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே கிளாப் பண்ணி சிரிச்சு அந்த இடமே ஒரு ஃபன்னாக இருந்தா இந்த நேரத்தில் ஜிமன் வரான். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்க? என் ரூம் இங்கே. என் ரூம்ட நம்பர் என்னன்னு கூட மறந்துட்டேன். என் மொபைல் ஆமாம், எவ்வளோ அடித்தோம். எந்த ரூமு? இப்போ எனக்கு ரெஸ்ட் ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டா அவன் ஒரு கார்ட்ஸ் இருக்காங்க பவுன்ஸர், அவங்கக்கிட்ட வந்தா எங்கள் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? சரிங்க, ரெஸ்ட் ரூம்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்க? அது தெரிஞ்சால் நான் போக மாட்டேண்ணா. ஓகே சார், கீ கார்டு இருந்தால் கொடுங்க. அது இருந்தால் நான் போக மாட்டேண்ணா. ஏன்ட்டோ உயிரை வாங்குறீங்க, நல்லமே புரியாமா. ஓகே சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா செகண்ட் ஃப்ளோரில்? மட்டும் கும்மா வந்துட்டு கேட்குறதே வேஸ்ட்டு. டீ
இது எங்க இருக்குன்னு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு உன் பேண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படி பல்ல கடிக்கும் போதோ நீங்க அடிச்சுட்டு தண்ணியில இது பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஜிமன் பாக்குறான். மேல நின்னுட்டு கேர்ள்ஸ் கூட நின்னுட்டு உங்களை ஒரு மாதிரி பேசி பண்ணி அப்படி பண்றாங்க. ஜிமன் பாக்குறான். விளையாடுறாங்களா? பார்க்கும்போது அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். நீங்க ஒரு கட்டத்துல அது உள்ள இருந்து வெளியே எப்படியோ வந்து அந்த மேல கை வச்சு ஏற ட்ரை பண்றீங்க. நீங்க கை வச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு பொண்ணு அவ ஈல்ஸ் வச்சு உங்க உங்க கையை மிதிச்சு உள்ளவே அகைன் தள்ளி விட்டுட்டா. உங்களை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புள்ளி பண்றாங்க. நீங்க பண்றத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் தெரியுது ஜிம்மனுக்கு விளையாடிட்டு இல்ல புள்ளி பண்றாங்கன்னு. அவன் ஒரு ஜம்ப் எடுத்து உள்ள குதிக்கிறான். நீங்க வெளியே வரதானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபுல்லா தண்ணி வேற குடிச்சிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை வந்து ஹோல்ட் பண்ணி தூக்குறான். ஜிம்மனை பார்க்கவே இல்லை. கண்ணெல்லாம் லேட்டா சுருகுற மாதிரி அப்படி இருக்கு. கண்ணை திறக்கவே முடியல. அப்படியே உங்களை தூக்கி அந்த மேலே ஹோல்டர்ல படுக்க வைக்கிறான். தண்ணிக்குள்ளே இருந்துட்டேன். அவங்கெல்லாம் வண்டாண்டா ஹீரோ. டே யார் அவளை மேலே இருந்து தூக்க சொன்னதோ அப்படி அவங்க கேட்க ஜிம்மன் காதுலயே வாங்காம ஏறி மேலே வந்த அவன் காலை வச்சு ஒரு ஏத்தி ஏய் ஒரே இருக்கே செத்துட்டியா? அப்படியே இருக்கீங்க. நம்ம இருக்கிற ப்ராப்ளம்ல இது வேற தண்ணி குடிச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி பெண் பண்ணி இருக்கியா? நோ மூமெண்ட். எதை பத்தியுமே யோசிக்கவே இல்லை. உங்ககிட்ட வந்து சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டைம் தான் அவனுக்கு உங்க செஸ்ல இருக்க அந்த டேட்டை தெரிஞ்சிருக்கும். அவன் கொஞ்ச நேரம் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்களே முழிச்சு ஒரு மாதிரி வாமிட் பண்ண மாதிரி நீங்க குடிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த தண்ணிலாம் எடுக்கிறீங்க. ஸோ நீங்க எழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜிமன் அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். கிளப்புக்குள்ள வரான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? ஓகே நம்மளால நடக்க முடியாது, நம்ம லெஃப்ட்ல போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு லெஃப்ட்ல ஏறி நின்னா அவன் கையே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆன் பண்றதுக்கு பதிலாக லாஸ்ட் ஃப்ளோர் வச்சு ஆன் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டான் அங்கேயே. அது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க நீங்க எழுந்து கொஞ்சம் உங்களுக்கு கான்சியஸ் இருக்கு. பிகாஸ் தண்ணிக்குள்ளேருந்து உள்ளே விழுந்து எழுந்துட்டீங்க இல்லையா? தண்ணி வர குடிச்சிருப்பீங்க. ஓகே உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது எங்க இருக்கும் அலெக்ஸ் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே ஓகே இங்கிருந்து முதல் போகணும். ஜிம்மன் வந்து உங்களை தூக்கி விட்டுருப்பான். ஜிம்மனை நீங்க பார்க்கவே இல்லை. உங்க சாரிலாம் ஒரு மாதிரி இருக்கு. நனைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு கையில உங்க சாரியை பிடிச்சிட்டு கையில உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ரொம்ப குளிருது. நைட் டைம் நீங்க அங்க இருந்து வெளில வரலாம் ட்ரை பண்ணும் போதும் உங்களை 2 பேரும் கையை பிடிக்கிறானுங்க. யாரு நீங்க? கையை எடுங்க. ஹே ஆமா உன்னை நான் அலெக்ஸ் ரூம்ல தானடி பார்த்தேன். எங்கடி போற? சிஸ்டர் யான் எங்க கையெடுங்க. என்னடி எங்க போற? ஏய் அலெக்ஸ் ஒன்று முடிச்சிட்டானா? அவன் ரூம்ல இப்போ தாண்டி போய் பார்த்தோம், யாருமே காணுமே. நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படியே சொல்லிட்டு பார்க்கிங் தான் வர போறீங்க. ஏய் நல்லா என்ன எப்படி போற? எப்படி அவன் அப்படியே விட்டான்? வா ஏதோ ட்ரிங்க்லாம் வச்சுருந்தேனே குடிச்சிட்டியா? என் கையை விடுங்க, தள்ளுங்க. உங்களை மாதிரி பொண்ணு நான் கிடையாது. எடுத்துங்க. அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. டென்ஷன் ஆட்டாளுங்க. என்ன மாதிரி பொண்ணு நீ கிடையாதா? ஏய் அந்த மாதிரி பொண்ணு இல்லைண்ணா. இங்க என்னடி உனக்கு வேலை? இங்க என்ன பண்ற? அதுவும் அவ ரூம்ல என்ன உருட்டுறியா? கை விடுங்க. உங்களுக்கு பார்க்க கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிளேஸ் என்ன விடுங்க. ஏய் விருப்பத்தான் அப்படி அவங்கள கோவமா பேசிட்டா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. உங்களை அப்படியே லாக் பண்ணி ஒருத்தி ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பா. ஒழுக்க டைம் எத்திக்கு அது உங்க வாயில தின்னுச்சு. பொண்ணுடி உங்க ஸ்மோக் உங்க நோஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாப் பண்றீங்க, இரும்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிதான் என்ன ஜீவன் இருக்கா? மூச்சு விட முடியல. நீங்க இப்படி திணற அவ ஏதோ சொன்னல என்ன மாதிரி பொண்ணு இல்லைன்னு.
ட்ரிங்க் மட்டும் பண்ற, ஏன் ஸ்மோக் பண்ண மாட்டியா? அப்படி சொல்லிட்டு அதில் எதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ஓகேன்னு உங்களுக்கு இப்பதான் இறங்கி இருக்கும், ஏறுது, தலையெல்லாம் அப்படியே சுத்துது, கண்ணு தெரியல. ஓகே அலெக்ஸ், அலெக்ஸ், அலெக்ஸ் என்னை விட்டு எப்படி சொல்றீங்க? பிகாஸ் அவ ஒரு மாதிரி உங்க பாடி ஃபுல்லா ரப் பண்றா. இது அலெக்ஸ் மட்டும் தானே உங்களுக்கு பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, அது பொண்ணு, அவ உங்களை மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நீங்க அலெக்ஸ் அலெக்ஸ் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அவ அலெக்ஸ் மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், கூட்டிட்டு போயிட்டு அவர் ரூம்லேயே விட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட சொல்றா. ஹே வாப்பலாம், அவ உங்களை ஹோல்ட் பண்ணி கூட்டிட்டு போறா அகெயின் அதே ரூமுக்கு. நீங்க போற வரைக்கும் அவ ஹிப்ல கை வச்சிட்டு இருக்கா. அலெக்ஸ் என்ன டச் பண்ணாத, கையெடு கையெடு அலெக்ஸ். கூட போயிட்டு இதை சொல்லிட்டே இருக்க. எந்த நேரத்துல ஜமான் எந்த ஃப்ளோர்னே தெரியல வந்து இறங்கிட்டான். ஓகே ஓகே, இது நம்ம ஃப்ளோர்னு தான் நினைக்கிறேன். எங்கே தான் வந்தோம்? அவன் ரூமுக்கு கரெக்டாக வரும்போதோ அலெக்ஸ் ரூமில் தானே அவனோட ஃபோன் இருக்கு. அந்த ரூமில் இருந்து அவனுக்கு மொபைல்லேருந்து சவுண்டு வருது. அவனோட ஃபோனு அவனுக்கு நல்லா தெரியுது, அவனோட ரிங்டோன்னு. இது நம்பர் ரிங்டோன் தானே. அப்போது இது இல்லையா ரூமு, இது தானே ரூமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவன் அலெக்ஸ் ரூமுக்குள்ளே வரான். அங்கே அவனோட ஃபோன் இருக்கு, அவனோட கார் கீ இருக்கு. ஓகே ரூமுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷர்ட்டு கழட்டி போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். என்னென்னமோ பண்ணுறான், மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஷவர் கீழே நின்றுட்டு இருக்கான். த நீடி ஃபீல் அவனுக்கு நிற்கவே இல்லை. அவன் ரூமுக்கு வந்து பெட் மேலே அவனுடைய மொபைல் இருக்கு, அதை எடுத்துட்டே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறான். பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டான். த நீடி ஃபீல் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. இப்போதைக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு கேர்ள் வேணும். பிகாஸ் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் மொபைல் எடுத்த பிஏக்கு கால் பண்ணி, பார் நான் எப்பவுமே இருப்பேன்ல அந்த கிளப்பில் இருக்கேன், என் ரூமுக்கு ஏதாவது கேர்ள் அனுப்பி வை. கேர்ளா? சரி என்ன சொல்கிறீங்க? டங், இங்கே பாரு, உனக்கு புரியுதா இல்லையா? நீடியாக ஃபீல் இருக்கு, எனக்கு யாராவது வேணும். ஓகே சார், பட் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டீங்கல்ல? டி, அது உனக்கு தேவையில்லாததும், சொல்கிறத மட்டும் செய். சரி சார், ஒரு 1 hourல நோ, இம்மீடியட்டாகும், இப்போவே ஒரு 1 செகண்டில் இப்போ நான் எனக்கு வேணும், என் ரூமுக்கு அனுப்பி வை. ஓகே சார். அவன் காலை கட் பண்ணுறான். எங்கள் ஜமான் நியூடா ரெஸ்ட் ரூமில் ஷவர் கீழே நின்று ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு இந்த மாதிரி ஃபீல் நம்மளுக்கு இருக்காதே. டாஷி எப்போதான் அனுப்பி விடுவான்னு தெரியல. இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குதோ. இங்கே நின்றுட்டு இருக்கான், கேட்குதோ. அவ உங்களை வந்து தூக்கிட்டு வந்து பெட்டில் தள்ளிட்டு, என்னங்க அலெக்ஸை காணோம், ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது. ஓ சார் உள்ளதான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, எப்பவும் போல் அவன் ரூம்லேருந்து ட்ரிங்க் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, ஸோ 2 பாட்டில் எடுத்துட்டு வந்தா எடுக்க விட மாட்டான். இவனை பார்க்காம இங்கிருந்து கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரிங்க் பாட்டில் எடுத்துட்டு வெளில போயிடுறா. டோர் க்ளோஸ் பண்ண அந்த சவுண்டு கேட்டு அனுப்பி வச்சிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி ஏரை ஃப்ளிப் பண்ணிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்தோ வெளில வரான். பெட்டில் நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி நனைஞ்சு போயிட்டு அப்படி படுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருப்பான், அவனுக்கு அதெல்லாம் மைண்ட்லேயே இல்லை. நியூட்டாக நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இருக்க ஃபீலில் எதுவுமே தோணலை. நெக்ஸ்ட் உங்ககிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கான். அலெக்ஸ், அலெக்ஸ் மேலேருந்து கையெடு அலெக்ஸ், அலெக்ஸ். இப்படி நீங்கள் புலம்பிட்டு இருக்க ஒரு ட்ரெஸ்ஸாக உங்கள் மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்க. அலெக்ஸ் கையெடு, அலெக்ஸ் இப்படி பண்ணாத. அப்படி நீங்கள் அழுதுட்டு ஜிம்மனோட கையை அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் உங்கள் கையை 2 ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணி கொஞ்ச நேரம் சைலண்டாரு. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நான் யாருக்கிட்டையும் ட்ரை பண்ணது கிடையாது, என் பொண்டாட்டியை தவிர. என்னைக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்னால் இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐ எம் சாரி. அடுத்த செகண்ட் இன்சர்ட் பண்ணுறான். அவன் ஷோல்டரை பிடிச்சிட்டு தேம்பி வளர்த்துட்டு இருக்கீங்க. வலிக்குது அம்மா, விடு அலெக்ஸ், அலெக்ஸ் வலிக்குது அலெக்ஸ். நீங்கள் இப்படி அழுதுட்டு இருக்க அவங்க மேலே படுத்த ஒரு நிமிஷம் சைலண்டாரு, ஃபீல் பண்ண விட சைலண்டாரு.
நீங்க அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. பட் அவன் இன்சல்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அது அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வேற மாதிரி இருக்கான். அவனுக்கு கையை அப்படி லோ பண்ணி வச்சிருக்கான். நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க இப்போ ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மா அலெக்ஸ், வலிக்குது வலிக்குது அலெக்ஸ். தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறீங்க. உங்க வாயிலிருந்து அந்த அலெக்ஸ் அலெக்ஸ் அப்படி வந்துட்டே இருக்கு. ஜமனுக்கு இதெல்லாம் காதில் வாங்கினாலுமே அவனுக்கு இப்போ எதுவுமே மைண்ட்ல இல்லை. அவன் நீடே ஃபீல் இப்போ போகணும், அவ்வளோதான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. ஃபினிஷ் பண்ணுறான். ஸ்லோவாக கொண்டு வர உங்களுக்கு இந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிற மாதிரி அப்படி இருக்கு. நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படி நினைக்கும் போதோ அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறான். அகெயின் இப்படி தான் கத்துறீங்க. அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறான். பிகாஸ் எத்தனை டேப்லெட் போட்டான்னு அவனுக்கே தெரியாதோ. இந்த மாதிரி உங்ககிட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அந்த நீடி ஃபீல் போகிற வரைக்கும். இப்போ தான் அவன் உங்கள் செஸ்லேருந்து உங்களை அப்படி பார்த்துட்ருக்கான். இதுதான் அவனுக்கு அடிக்கடிக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். பட் உங்கள் ஃபேஸ் மட்டும் தெரியாது. பிகாஸ் உங்கள் ஈட்டை ஷேக் பண்ணி அழுது கத்தி அவனை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒன் பக்கமாக உங்கள் ஃபேஸை வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் ஃபேஸில் உங்கள் ஹேர்லாம் விழுந்து உங்களை அவன் பார்த்துருக்கவே மாட்டான். ஒரு ஏர்லி மார்னிங் அப்படி இருக்கும். உங்களை ஹக் பண்ண மாதிரி உங்கள் மேலேயே படுத்துட்டா. நீங்கள் டவுன் ஆகிட்டீங்க. எப்படி உங்களால் ரியாக்ட் பண்ணவே முடியாது. அமைதியாக நீங்களுமே படுத்துட்ட. அவனும் உங்கள் மேலே படுத்துட்டான். இங்கே ஜிமன் கேட்டிருப்பான் இல்லையா ஒரு பொண்ணை என் ரூமுக்கு அனுப்பி வையின்னு. ஜிமன் அலெக்ஸ் ரூமில் இருக்கான். அது அவனோட ரூம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அலெக்ஸ் ரூமில் இருக்கான். பட் ஜிமன் ரூமில் அந்த பொண்ணு இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. என்ன இவங்க வரேன்னு சொன்னாங்க, நைட்டு ஃபுல்லாக யாருமே வரல. சரி ஓகே மணி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஜிமன் பெட்டில் அவள் படுத்து தூங்கிட்டு இருக்கா. பிஏ கிட்ட அவன் தானே சொல்லியிருப்பான் என் ரூமுக்கு அனுப்பி வையின்னு. அவளும் ரூமுக்கு வந்திருக்கா. சைலண்டாக படுத்து தூங்கிட. மார்னிங் ஜமன் எழுந்துக்கிறான். மேலே படுத்துருக்கான். நைட்டு நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்கு. பட் இந்த ஃபேஸ் மட்டும் எதுவும் தெரியல. எல்லாமே ஞாபகமே இருந்தாலும் நம்மளுக்கே அந்த ஃபீல் ஆச்சு, நீடி ஃபீல். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்ததே கிடையாதே. அப்படி திங்க் பண்ணிட்டே உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸில் அந்த ஹேர் தலைலாம் வலிக்குது. உங்கள் மேலேருந்து எழுந்துக்கிறான். இப்போ தான் உங்கள் செஸ்ஸில் இருக்கிறத கிளியராக பார்க்குறான். கண்ணு ஒரு மாதிரி பண்ணுது, தலை சுற்றுது. எட்டை ஷேக் பண்ணி ரப் பண்ணிட்டே கீழே அவன் பேண்ட் இருக்கு எடுத்து போடுறான். உங்களை இப்போ பார்க்கல, நீங்கள் இப்படி படுத்துட்ருக்கீங்க. ஸோ அவன் ஒரு பிளாங்கெட் எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு மொபைல் எங்கே இருக்குன்னு தேடுறான். மொபைலை காணோம். எங்கே போட்டோம் மொபைல்? கார்கி கார்கி இருக்கு. பட் மொபைல் அப்படி தேடும் போது மொபைலை ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது. நேற்று அங்கே நின்று தானே பேசிகிட்டு இருப்பான், அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பான். ஸோ உள்ளே போகிறான். சார் மீட்டிங்கு டைம் ஆகிடுச்சு, மார்னிங் குடிக்க வேணாம் சார். நம்ம ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் கேஷ் வித்ட்ரா பண்ணி கொண்டு வா. நைட்டு ஒரு பொண்ணு அனுப்புனால அவளுக்கு செட்டில் பண்ணணும். ஓகே ஷோர் சார், நான் வரேன். 5 மினிட்ஸில் வா. இதுக்கப்புறம் இந்த ரூமில் என்னால் இருக்க முடியாது, கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படியே சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணுறான். ட்ரெஸ்ஸு அவனோட ஷர்ட்டு ரெஸ்ட் ரூமில் தான் இருக்குது, எடுத்து போட்டுக்கிறான். அவன் ரூமுக்கு வரணும் அவனுக்கு தோணலை. இன்னமும் ஒரு கில்ட்டி. அவன் மிரர் முன்னாடி நின்றுட்டு, யூனா ஐம் சாரி டி, சாரி, என்னால் எது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டி, பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நேற்று என்ன பிடிச்சனே தெரியல. அப்படி அவன் ரூமுக்குள்ளேயே அவனால் வர முடியல. ரெஸ்ட் ரூம்குள்ளேயே அப்படி நின்றுட்டுருக்கான். இந்த டைம் ஃபோன் வருது. அட்டன் பண்ணி காலை வச்சு சொல்லு வந்துட்டியா? வந்துட்டேன் சார். சரி ஓகே, உள்ளே வராத, வெளியே நில்லு, நாளே வரான். ஓகே சார். பிகாஸ் நீங்கள் இப்படி படுத்துட்ருக்கீங்க, வேண்டாம். என்னதான் கால்களாகவே இருந்தாலும் நீங்களும் ஒரு பொண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானே வெளில வரேன் அப்படி சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரான். உங்களை பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போனான். பிஏ ஒரு கார்னரில் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே வா, கேஷை தோ சார். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? இல்லை சார், ஒரு கிளைண்ட் மீட் பண்ணோம்ல, ஸோ அவர்கிட்ட.
ஓகே, கண்டினியூ பண்ண வரேன். ஓகே சார். அவனும் பேச போயிடுறான். அவன் எந்த ரூம்ல ஜிம்மன் இருந்தான் எதுவுமே பார்க்கல. அவன் திரும்பி ஃபோன் பேசிட்டு இருக்க ஜிம்மன் அகெயின் அந்த ரூம்குள்ள வந்து அப்பதான் அந்த மணியை எடுத்து உங்க பில்லோக்கும் பக்கத்துல வச்சுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளில போயிருப்பான். இந்த செகண்ட் ஜிம்மன் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சார். 10 o'clock நம்ம போயிடலாம். ஒரு நிமிஷம். நீ என்ன பண்ற? என் ரூம்ல ஒரு பொண்ணு இருக்கால, ஸோ அவள் ரெடி ஆகிட்டு வெளில போகிற வரைக்கும் நீ என் ரூம் வெளியே நில்ல. வாய் சார், சொல்கிறத மட்டும் செய்ய. ஓ ஓகே சார். அவனும் ஜிம்மனோட ரூமுக்கு வெளியே போய் நிற்கிறான். பிகாஸ் நீங்கள் நியூடாக படுத்துட்டு இருக்கீங்க, யாராவது உள்ளே வந்தா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவன் அந்த பிஏவை வெளியே போட்டுட்டு போயிட்டான். அவனும் ஜிம்மனோட ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அது உள்ளதான் இருக்கா. எதுக்கு நிற்க சொன்னாரு தெரியல. சரி ஓகே நிற்போம் அப்படின்ட்டு அந்த ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். இந்த டைம் தான் நீங்க உங்க கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்க. நியூடா படுத்துட்டு இருக்கீங்க, தீம்பி தீம்பி அழுவுறீங்க. நைட்டு இந்த ரூமுக்கு தான் வந்திருப்பீங்க. நீங்களும் அவனும் சண்டை போட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் கூட நீங்கள் கொண்டு அவன் தலையிலே அடிச்சிருப்பீங்க. அது கூட ஒரு கார்னரில் உடஞ்சி அப்படி அப்படியே இருக்கு. எல்லாமே ஞாபகம் வந்து நீங்கள் ஜிம்மன் கூட இருந்திருக்கீங்க, பட் அலெக்ஸ் கூட இருந்ததா நீங்களாவே தப்பாக நினச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி வாழ்ந்துட்டு கீழே உங்கள் ட்ரெஸ் இருக்கு கலெக்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மணியை பார்த்துருப்பீங்க. அப்போ தான் அந்த காசு தூக்கி அடிச்சிருப்பீங்க. இந்த சவுண்டு தான் ஜிம்மன் ரூம்லேருந்து அந்த பொண்ணு வந்திருப்பா. என்னது இது வந்து விழுது வெளில? பிகாஸ் பாதி கொஞ்சம் வெளியும் விழுந்திருக்கும். என்னன்னு பார்த்துருப்பா. மணி இதையும் தூக்கி போட்டாங்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக டோர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. எவது கல்லூரா அதுவும் மணியை தூக்கி போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் விறுவிறுன்னு உங்கள் ரூம்லேருந்து வெளில வரத பார்க்குறா. டக்குன்னு வாலில் போய் ஹிட் ஆகிட்டு அப்படின்னு நின்றுட்டா. அப்போதான் வேகமா அந்த ரூம்லேருந்து வெளில வந்து அழுதுட்டே அந்த ஹோட்டல் உள்ளே இருந்தும் வெளியே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவள் உள்ளே போயிட்டு நீங்கள் தூக்கி போட்ட மணியை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிருப்பா. ஓகேடா, பாய்.